பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வீடியோ வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோபு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-6. சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது. நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாக இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். ஸோ இந்த இடத்துல நாம் வாசித்த இந்த 2 வசனங்கள் யாருடைய வார்த்தை அப்படின்னா, முதலாம் வசனத்தில் நாம் பார்க்குறோம், சூகியனான பில்தாத், யோபுடைய நண்பனுடைய அவர் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த 6 வசனங்களும். அப்போது நாம் வாசித்த இந்த வசனத்தின்படி சந்திரன், அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள், மூன் அண்ட் ஸ்டார்ஸ், இதுவே தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக டல் அண்ட் இம்பியூர் அப்படி இருக்கிறான். ஒன்று பிரகாசியாமல் இருக்கிறது, இன்னொன்று அவருடைய பார்வைக்கு இவைகள் சுத்தமானவைகள் அல்ல அப்படின்னு இந்த இடத்துல பில்தாத் கூறுறாரு. 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியா இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். அப்போ ஹியூமன்ஸுடைய ஐடென்டிட்டி, மனுஷர்களுடைய அடையாளத்தை இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா பில்தாத் கூறுறாரு. என்ன அப்படின்னா, ஒன்று புழு, இன்னொன்று பூச்சி. அப்போ ஆண்டவராகிய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் பெரிய தேவன், மகத்துவம் உள்ள தேவன், மகத்துவமான கிரியைகளை செய்கிற தேவன். அப்பேற்பட்ட தேவனுக்கு முன்பதாக மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், புழுவாக பூச்சியாக நாம் இருக்கிறோம். அப்போது தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா தாழ்த்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பதாக நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழு, தேவனுக்கு முன்பதாக நான் இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு நம்மை தாழ்த்த வேண்டும். we must humble ourselves before God. இன்னொன்று என்ன அப்படின்னா, காலத்துக்கும் இப்படியே நான் வெறும் புழுவாக இருக்கேன், நான் வெறும் பூச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காலத்தை தள்ளிவிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இன்னொரு வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். ஆதியாகமம் 1:26 நம்ம வாசிக்கிறோம், நாம் அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவன் உங்களையும் என்னையும் எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய ரூபம், அவருடைய சாயலின்படி நம்ம என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா படைத்திருக்கிறார். அப்போ தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஏன் அப்படின்னா நம்மளோட ஐடென்டிட்டி புழுவாக, பூச்சியாக. அப்போ அவர் எவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறார், நம்மளோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு நம்ம தாழ்மைப்படணும். ஆனால் 2வது விஷயம் ரொம்ப முக்கியம், அவர் எனக்கு என்ன ஐடென்டிட்டியை கொடுத்துருக்கிறார், அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தை என்ன பண்ணியிருக்காரு நமக்கு தந்திருக்காரு. அப்போ அதை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சரியா என்ன பண்ணோம் அப்படின்னா பிரதிபலிக்க வேண்டும். ஸோ இந்த 2 ஐடென்டிட்டியுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும். மனிதர்களுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நம்மை அதிகமாய் தாழ்த்த வேண்டும். மனிதர்களுக்கு முன்பாக தேவன் எனக்கு என்ன அடையாளத்தை தந்திருக்கிறாரோ அதை பிரதிபலிக்க வேண்டும். ஸோ இன்ஃபீரியாரிட்டியும் வந்துடக்கூடாது, சுப்பீரியாரிட்டியும் நமக்கு வந்துடக்கூடாது, தாழ்வு மனப்பான்மையும் வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் மிதமிஞ்சிய பெருமை என்ன பண்ணிடக்கூடாது, நமக்கு வந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். அதுக்கப்புறம் மனிதர்களுக்கு முன்பாக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஐடென்டிட்டியை நம்ம கேரி பண்ணிட்டு போகும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.